நாளில் தேவன் இந்த கடைசி இந்த மாதத்தில் இந்த வருடத்தினுடைய உபவாச தினத்தில் நம்ம சேர்த்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கிருபை. நாம் இந்த நாளில் நாம் ஆண்டவனுக்கு ஒப்புக் கொடுத்து தேவனை இன்னும் நெருங்கி செல்வதற்கு ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே சில வசனங்களை நான் என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்க முடியாது கேட்கிறேன். எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம், உங்களுக்கு ஒருவேளை டைம் இருக்குமானால் வீட்டில் எரேமியாவின் புஸ்தகம் 1, 2, 3 நீங்கள் என்ன பண்ணுங்க, திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அது எரேமியாவின் நாட்களில் நடந்தது மாத்திரமல்ல, அதை நம்மோடு என்னோடு உங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தேவனிடத்தில் இன்னும் மனம் திரும்புவது என்றால் இன்னும் பரிசுத்தம் அடைவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள் என்னோடு சேர்ந்து. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை எல்லோரிடத்திலும் நீ போய் நான் பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. 16வது வசனம், அவர்கள் தேவர்களை தூபம் காட்டி தங்களின் கிரிகளின் பணிந்து கொண்டு தீமைகள் நிமித்தம் ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உன்னை கட்டளையிடுவேன் சொல். அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முன்பு அஞ்சாதிரு. 18வது வசனம், இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கலமாக்கினேன். அவர் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். 2வது அதிகாரத்தில் 2, 3 வசனத்தை சேர்ந்து வாசியுங்கள். நீ போய் எருசலேமுக்கு செவி கேட்கும்படி கூப்பிட்டு அவர்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்படாத போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற்பலனமாக இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வளர்ந்து என்று கர்த்தர் சொல்கிறார். 5, 6வது வசனம், கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திரவெளியிலும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவரும் கடவாதும் ஒரு மனுஷனுக்கும் குடியிராதமாயிருக்கிற தேசமான வனாந்திரத்திலே எங்களை நடத்தி வந்தவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல். 7 செழிப்பான தேசத்தில் கனியையும் நன்மையும் சாப்பிடும்படி நான் உன்னை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியன் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மெய்ப்பர்கள் எனக்கு தூரமாக துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவர்களை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களை வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் தீவின் தீவு மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர் அல்லாதவர்களை தங்களுக்கு மாற்றியது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளெல்லாம் தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே இதன் நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 நன்மைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீரை ஊற்றாக என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகி வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அருமையான இந்த வசனம், இந்த அதற்கு பிற்பாடு இருக்கிற வசனங்கள் வீட்டில் போய் நீங்கள் அதிகமாக அந்த புதுவருட வருவதற்கு முன்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் அதை என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்.
நான் கடந்த நாட்டிலே இரவுகளிலே மற்ற நாட்களிலே இதை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னை நான் சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரத்தில் தாழ்த்துவதற்கு இது மிகவும் எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. அதைத்தான் உங்கள் மதிலன் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது அதிகாரத்தில் அவர் எரேமியாவை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். எரேமியாவை பார்த்து அவர் அந்த ஊழியனை பார்த்து அந்த தீர்க்கதரிசியை அவர் உருவாக்குகிறார். தீர்க்கதரிசி பிறக்கும் போது தீர்க்கதரிசியா யாரும் என்ன பண்ணுவதில்லை, வருவதில்லை. அவனை உருவாக்குகிறார் ஆண்டவர்.